ஃப்ரெண்ட்ஸ், நீங்க விரும்பி சாப்பிட்ற நூடுல்ஸ்லாம் என்ன? மேகியா, இப்பியா, டாப் ராமெனா இல்ல கப் நூடுல்ஸா? இந்த மாதிரியான நூடுல்ஸ்லாம் எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு எல்லாரும் அதிகமா விரும்பி சாப்பிடுற மேகியோட இன்கிரிடியன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கலர் 150D அப்படின்ற கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க. இத சல்ஃபைட் அமோனியா கேரமல்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக ஆட் பண்ணிருக்காங்கன்னா நூடுல்ஸ்க்கு கலர் கொடுக்கிறதுக்காக. பட் இதை ஹீட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா 4MEI அப்படின்ற ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட் வெளியே வருது. இது கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் அப்படின்னு கலிபோர்னியா கவர்மெண்ட் இதை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இத டெய்லி இன்டேக் பண்றப்போ கேன்சருக்கு ரிஸ்க் அதிகப்படுத்துதுன்னு சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட கெமிக்கலை ஏன்பா குழந்தைங்க சாப்பிடுற நூடுல்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதுக்கும் அவங்க சைடு ஒரு ரீசன் இருக்கு. பட் இத பத்தி நான் வீடியோ நடுவுல சொல்றேன். அடுத்து எல்லாரும் டேஸ்டினே சொல்றேன். இப்பியோட இன்கிரிடியன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 500 and 501 அப்படின்ற அசிடிட்டி ரெகுலேட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. இது கிட்னிக்கு அதிக வேலை கொடுக்குது. இதனால கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியோட நார்மல் pH 7.35 to 7.45 தான். ஆனா இந்த நூடுல்ஸ்ல அதிக சோடியம், அதிக பொட்டாசியம், அதிக pH இருக்கிறதால இது நமக்கு மசில் கிராம்ப்ஸ் அண்ட் போன்ஸ வீக் ஆக்குற வேலைய பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாம பல மக்கள், ஏன் சின்ன குழந்தைங்க கூட இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்தியால தினமும் 8 கோடி பேர் நூடுல்ஸ் சாப்பிடுறதா ஒரு சர்வே சொல்லுது. அதுலயும் பல பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த நூடுல்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்டா, லஞ்சா கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம் இத சீக்கிரமா குக் பண்ணி முடிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடையில தண்ணியை ஊத்தணும், பாக்கெட்டை பிரிச்சு கொட்டணும், கிண்டணும், அவ்வளவுதான். 2 நிமிஷத்துல பிளேட்ல சுட சுட நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா இதுல சில நூடுல்ஸ் அத சாப்பிடுறவங்களோட உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒஸ்ட் நூடுல்ஸ் எது? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்திய மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய 10+ நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். மேகி, இப்பி, டாப் ராமென், நோர், கப் நூடுல்ஸ், இப்படி நீங்க சாப்பிடக்கூடிய நூடுல்ஸும் இதுல கண்டிப்பா இருக்குது. இந்த 10+ நூடுல்ஸ் பாக்கெட்லயும் அது தயாரிக்க பயன்படுத்தி இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் வச்சு கம்பேரிசன் பண்ணி தான் எந்த நூடுல்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ரிசல்ட் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது உங்களையும் கண்டிப்பா ஆச்சரியப்படுத்த போகுது. நான் ரிசர்ச்சுக்கு பிறகு இந்த நூடுல்ஸை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். இதுல கேட்டகரி 1ல இருக்கிற நூடுல்ஸை விட கேட்டகரி 2ல இருக்கிறது ஹெல்த்தியா இருக்கும். கேட்டகரி 2ல இருக்கிறத விட கேட்டகரி 3ல இருக்கிறது தான் ஹெல்த்தியா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சரி, இப்போ கேட்டகரி 1ல என்னென்ன நூடுல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா கப் நூடுல்ஸ், நிசின், க்னோர், டாப் ராமென், இப்பி, அனில், மேகி, இது எல்லாமோ உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த நூடுல்ஸ் எல்லாத்துலயும் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. நான் எதையும் சும்மா சொல்லல, அவங்க பாக்கெட்ல கொடுத்திருக்காங்க. சோ மேக்ஸிமம் பாக்கெட்ல கொடுத்திருக்கிற மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் நேம்ஸையும் அதை ஏன் யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால நமக்கே தெரியாம அது என்னெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஷார்ட்டா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, INS 631 கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா சாப்பிடுறப்போ ஒரு கிக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது டேஸ்ட 3 மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இதனால ஹெட்டேக், நரம்பு சம்பந்த பிரச்சனைகள், முக்கியமா இது சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே மோசம். ஏன்னா இது அவங்கள இதுக்கு அடிக்ட் ஆக்கி விடுற வேலையை பாக்குது. இதே மாதிரி சில பாக்கெட்ஸ்ல INS 627, INS 635 அப்படின்னு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க. ஆர்டிபிஷியல் டேஸ்ட இன்க்ரீஸ் பண்ணி அடிக்ட் ஆகிறதுக்காக. சரி, நீங்க எப்பனா யோசிச்சிருக்கீங்களா எப்படி நூடுல்ஸ் 2 மினிட்ஸ்ல குக் ஆயிடுதுன்னு? அதுக்கு காரணம் அவங்க ஆல்ரெடி பாதி வேக வச்சு தான் பாக்கெட் பண்றாங்க. அதாவது இத ஃபேக்டரியில பாம் ஆயில்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. இப்படி பண்றப்போ அது டிரான்ஸ் ஃபேட் உருவாக வழிவகுக்குது. இது ஹார்ட்டுக்கு நல்லது இல்ல, லிவருக்கு லோடு கொடுக்கும், ஸ்கின்ல ஆக்னே வர வைக்கும், சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகாது, கட் இஷ்யூஸ் ஏற்படுத்தும், அதுலயும் சில்ட்ரன்ஸ்க்கு ஹெவிலி அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நூடுல்ஸ் சாப்பிடுறது நல்லதுக்கு இல்லன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா இது வெறும் ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் இல்ல, இது டீப் ஃப்ரைடு ஜங்க் ஃபுட். இது அடுத்து 500I அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா நூடுல்ஸ் நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி வளைவான ஷேப்புக்கு வர மைதா மாவுக்கு எலாசிட்டி கொடுக்க இதை ஆட் பண்ணுவாங்க. இதனால செல்ஃப் லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி எல்லாரும் மைதாவே வேணாம், அதனால சுகர் வரும், அதுல ஒரு சத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அதுலயும் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. இதனால பிபி இன்க்ரீஸ் ஆகுது, வயிறு உப்பசமா இருக்கிறது போன்ற பிரச்சனைகளை இது உண்டு பண்ணுது. அடுத்து இந்த மசாலா பாக்கெட்டுக்கு வருவோம். நம்ம வீட்ல இருக்கிற கேரட் பீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 நாள்ல வீணா போயிடுது. ஆனா இந்த மசாலா பாக்கெட்டுக்குள்ள வெங்காயம் இருக்கு.
கேரட் இருக்கு, பீன் இருக்கு, ஏன் முட்டைக்கோஸ் கூட சேர்த்து வச்சிருக்காங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கெமிக்கல் தான். அந்த வெஜிடபிள்ஸ நல்லா டீப் ட்ரை பண்ணிட்டு கெமிக்கல் கோட்டிங் பண்ணிடுவாங்க. இதனால அது வீணாகாம இருக்கும். சரி, வெஜிடபிள் சேர்க்கறாங்களே, இதனால ஏதாவது சத்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்ல. சத்துக்கு பதிலா ஆபத்து தான் இதுல இருக்குது. ஏன்னா இது அதிகமா சாப்பிடுறப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமா குழந்தைகளோட growth இது ஸ்லோ பண்ணுது. பட் இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், அப்படி இது இவ்வளவு ஹார்ம்ஃபுல் அப்படின்னா கவர்மெண்ட் இதை ஏன் இன்னும் பேன் பண்ணல? கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு தான் இருக்காங்க. ஒரு பாக்கெட்ல இதுக்கு மேல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்க கூடாதுன்னு. நூடுல்ஸ் பிராண்டும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ள கெமிக்கல் ஆட் பண்ணி ஈஸியா மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதாவது கவர்மெண்ட் பொறுத்தவரை ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் சாப்பிட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆமா, இது உண்மைதான். பட் ஒரு பாக்கெட்டை விட அதிகமா சாப்பிட்டா, அதையே அடிக்கடி சாப்பிட்டா அப்போ பிரச்சனை ஏற்படும்னு அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், அதை தயாரிக்கிற பிராண்டுக்கும் தெரியும். சோ அதனால மத்தவங்கள குறை சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அவரா இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போ கேட்டகரி 2ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மேகி ஆட்டா நூடுல்ஸ், மேகி ஓட்ஸ் நூடுல்ஸ், இப்பி ஆட்டா நூடுல்ஸ். இது எல்லாமும் கேட்டகரி 1ல இருக்கிற நூடுல்ஸை விட பெட்டர்னு சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு இதையும் ஹெல்த்தின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதுலயும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஆட் பண்ணி தான் இருக்காங்க. பட் வித்தியாசம் என்னன்னா கேட்டகரி 1ல வெறும் மைதாவா இருந்துச்சு, பட் இதுல ஆட்டா ஓட்ஸ்னு சேர்த்திருக்காங்க. அப்ப எதையாவது சாப்பிடுறவங்க ஹெல்த்தியே இருக்கணும்னு நல்ல மனசோட சேர்த்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு மேகியோட ஓட்ஸ் நூடுல்ஸ் எடுத்துப்போமே. இந்த பாக்கெட்டோட ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா ட்ரூலி குட் ஓட்ஸ் அண்ட் மில்லட்ஸ் வச்சு நூடுல்ஸ் பண்ணிருக்கோம்னு போட்டிருக்காங்க. பட் அப்படியே பேக் சைடுல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? ஓட்ஸ் வெறும் 34.5% தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. சரி, பேலன்ஸ் 65% மத்த மில்லட்ஸாவது சேர்த்திருப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஜஸ்ட் சோள மாவு 5%, ராகி மாவு 3% தான் கலந்திருக்காங்க. மீதி 50% வேற எதெல்லாம் சேர்க்க கூடாதோ அதையே தான் இதுலயும் சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க இத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். காஸ்ட்லியான ஓட்ஸ கம்மியான விலைக்கு விக்கிற மேகில கலக்கிறது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஜஸ்ட் ஓட்ஸ கொஞ்சமா கலந்துட்டு ஓட்ஸ் இருக்குப்பா ஹெல்த்தின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றாங்களே தவிர உண்மையிலே இதுவும் அவ்வளவு ஹெல்த்திலாம் கிடையாது. சரி, இப்போ கடைசியா கேட்டகரி 3ல என்ன நூடுல்ஸ் இருக்குன்னா இன்ஸ்டன்ட் மசாலா ஆட் பண்ணாத, கெமிக்கல் ஆட் பண்ணாத ஜஸ்ட் ராவான நூடுல்ஸ் இருக்குல்ல, அதுதான். இதுல 100% வீட் நூடுல்ஸ் இருக்கு, ஓட்ஸ் அண்ட் ஆட்டா மிக்ஸ் பண்ண நூடுல்ஸ் இருக்கு, ராகி நூடுல்ஸ் இருக்கு, மில்லட் நூடுல்ஸ் இருக்கு. இது எல்லாம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்கு பதிலா நீங்களே வீட்ல ஃபுல் குக் பண்ணி சாப்பிடலாம். பட் அப்பையும் நீங்க வாங்கக்குள்ள பாக்கெட்ல கொடுத்திருக்கிற இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட படிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ஓட்ஸ் நூடுல்ஸ் வாங்குறீங்கன்னா பாருங்க அதுல எவ்வளவு ஓட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கன்னு. அதை வச்சு அது ஹெல்த்தியா இல்ல அன்ஹெல்த்தியான்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரது சீக்கிரமா செஞ்சு சாப்பிடலாம். ஜஸ்ட் 2 minutes தான். ஆனா மறந்துடாதீங்க, அந்த 2 minutesக்காக உங்க ஹெல்த்தை நீங்க விலையா கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடவே கூடாதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் அப்படி சொல்லல. 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். 1, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கண்டிப்பா ஹார்ம்ஃபுல் தான், ஆனா அதை அடிக்கடி சாப்பிடுறப்பதான் அது ஆபத்தா மாறும். 2வது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல அடிக்டிவ் ஃபிளேவர் கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறதால நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டாலே டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கும். இதனால அடிக்கடி சாப்பிட தோணும். சோ முடிவு உங்க கையில தான். கடைசியா நான் உங்களுக்கு இப்போ பெஸ்ட் டு ஒஸ்ட் நூடுல்ஸ் சொல்றேன். அதாவது லிஸ்டோட ஸ்டார்டிங்ல இருக்கிறது கொஞ்சம் நல்ல நூடுல்ஸாவும் போக போக ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் கலந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிருக்கேன். ராவ் பிளைன் நூடுல்ஸ், இதுல ராகி, வீட், ஓட்ஸ், மில்லட்ஸ்னு வெரைட்டி இருக்கு. அடுத்து மேகி ஓட்ஸ் நூடுல்ஸ், மேகி ஆட்டா நூடுல்ஸ், இப்பி வெஜ் ஆட்டா நூடுல்ஸ், மேகி, அனில், இப்பி, டாப் ராமன், நூர், நிசின், கடைசியா கப் நூடுல்ஸ். சரி, இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த எல்லோருமே நீங்க இவ்வளவு நாள் விரும்பி சாப்பிட்ட அந்த நூடுல்ஸோட பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படி எந்த நூடுல்ஸ் தான் மக்கள் அதிகமா சாப்பிட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு நாலேஜ், ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். சோ அதனால இப்பவே மறக்காம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அதிகமா சாப்பிடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அத குழந்தைக்கு சாப்பாடா தர பேரண்ட்ஸுக்கும் அதிகமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது நீங்க உங்க ஹெல்த்துக்கு பண்ற ஒரு உதவியா இருக்கலாம்.